Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய Ghibli போட்டோ எடிட்டிங், அதாவது Ghibli கார்ட்டூன் போட்டோ எடிட்டிங் நம்ம எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம Ghibli போட்டோ எடிட்டிங் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆப் வந்து தேவைப்படுது. இப்போ நீங்க Play Store ஓபன் பண்ணிட்டு நீங்க கீழ பாட்டம் இருக்கக்கூடிய சர்ச் ஐகான் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சர்ச் ஐகானை நீங்க கிளிக் பண்ணிட்டு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். நீங்க சர்ச் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணும்போது ஓகே, மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா கிராக் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா கிராக் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஆப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை தொட்டு நீங்க டைரக்டா இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ உங்களுக்கு ஹோம் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க கிராக் பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கிராக் பீட்டா அப்படின்ற இந்த ஆப் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இதுல வந்து பாருங்க கண்டினியூ வித் கூகுள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் வழியாக நம்ம சைன் இன் பண்ணிட்டு உள்ள போயிட்டு யூஸ் பண்ணலாம். கண்டினியூ வித் கூகுள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்க வந்து ஆல்ரெடி உங்களுடைய போன்ல சைன் இன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஜிமெயில் ஐடி எல்லாமே இருக்கும். எந்த ஜிமெயில் ஐடி வழியாக நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து வரும். இதுல கண்டினியூ சொல்லிட்டு பாருங்க, கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்க சைன் இன் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம வந்து இது போல கூகுள் வழியாக கூகுள் அக்கௌண்ட் வழியாக கூட நம்ம சைன் இன் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்க சைன் இன் பண்ணிட்ட பிறகு அதோட ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து பாருங்க ஆஸ்க் எனிதிங் சொல்லிட்டு இருக்கு. அது வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ ஆஸ்க் எனிதிங் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்ட் வந்துரும். இதுல வந்து பாருங்க பிளஸ் இருக்கு பாருங்க, ஆஸ்க் எனிதிங் கீழ பிளஸ் இருக்கு. அந்த பிளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. பிளஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுல போட்டோஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, போட்டோஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து போட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க போட்டோஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய போட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து நீங்க எந்த போட்டோவை எடிட் பண்ணுமோ கார்ட்டூன் போட்டோவை மாத்திரமோ அந்த போட்டோவை நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழ பாட்டம்ல டன் இருக்கு, டன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டன் கிளிக் பண்ணிட்ட பிறகு அந்த போட்டோ வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து இதுல என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா கிரியேட் திஸ் இமேஜ் இன்டு Ghibli கேரக்டர் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து பண்ணிட்டேன். கிரியேட் திஸ் இமேஜ் இன்டு Ghibli கேரக்டர் சொல்லிட்டு நான் டைப் வந்து பண்ணிட்டேன். இது போல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க வந்து சென்ட் வந்து பண்ணிருங்க. ஓகே, இப்போ கீழ பாட்டம் வந்து பாருங்க ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, ரைட் சைடுல கீழ பாட்டம்ல ஒரு ஆரோ இருக்கு, சென்ட் ஐகான். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. நீங்க சென்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து சென்ட் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க கன்ஃபார்ம் யுவர் ஏஜ் டு கண்டினியூ சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுடைய ஏஜ் கேட்கும். எந்த இயரோ அந்த இயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட்டா பர்த் எந்த இயரோ எந்த தேதியில பிறந்தீங்களோ அந்த டேட்டா பர்த் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது ரெடி பண்ணி கொடுக்கும். செலக்ட் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க லோடிங் ஆகும். அந்த இமேஜும் இப்போ அந்த இமேஜ் மாதிரியே ஒரு இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுங்க கார்ட்டூன் வடிவில். ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு. இது போல தான் வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா லோடிங் ஆகி உங்களுக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்க நான் மேல வந்து ஒரிஜினல் இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன். கீழே வந்து அந்த கார்ட்டூன் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ கிரியேட் பண்ணிட்டு பிறகு அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு மேல டாப்ல வந்து பாருங்க ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்க. 3 டாட் கிளிக் பண்ணி நீங்க வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேவ் இருக்கு, சேவ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் சேவ் வந்து கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்த பிறகு டவுன்லோட் ஸ்டார்டர் சொல்லிட்டு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல சேவ் கொடுத்துருக்காங்க. கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சேவ் கிளிக் பண்ணி கூட அந்த இமேஜ் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு அந்த இமேஜ் நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணுமோ அந்த இமேஜ் வந்து அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கேலரியில வந்து சேவ் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் இன்னொரு இமேஜ் வந்து இது போல நான் கார்ட்டூனா மாத்தி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய டன் வந்து கிளிக் பண்றேன். இது போல நீங்க போட்டோஸ்குள்ள வந்துட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி டன் வந்து கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகே, டன் கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க இப்போ கீழ ஆஸ்க் எனிதிங்ல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க வந்து டைப் வந்து பண்ணணும். ஓகே, இப்போ நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து டைப் பண்ணி முடிச்சேன். டைப் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ இதை வந்து நம்ம சென்ட் வந்து கொடுத்துக்கலாம். சென்ட் வந்து கொடுத்துறேன். சென்ட் கொடுத்த பிறகு இப்போ வந்து லோடிங் ஆகுது. லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ மேல இருக்கக்கூடிய இமேஜ் ஒரிஜினல் இமேஜ் மாதிரி உங்களுக்கு அந்த கார்ட்டூன் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கும். அதாவது உங்களுக்கு Ghibli கேரக்டர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அழகான ஒரு கார்ட்டூன் இமேஜ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். இந்த இமேஜ் நீங்க வந்து அழகா நீங்க வந்து பயன்படுத்தலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மட்ல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு உங்களுடைய போட்டோஸ் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். கீழ பாட்டம்ல சேவ் இருக்கு. சேவ் வந்து கிளிக் பண்ணி நீங்க சேவ் பண்ணிக்கலாம். மேல டாப்ல ரைட் சைடுல 3 டாட் இருக்கு. அதை கிளிக் பண்ணி கூட நீங்க சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் சேவ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, சேவ் கொடுத்துறேன். டவுன்லோட் ஸ்டார்டர் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க இந்த இமேஜ் வந்து எனக்கு சேவ் வந்து ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு கேலரி ஓப்பன் பண்ணி இந்த இமேஜஸ் எல்லாமே நான் சேவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துடுறேன் இந்த பேஜ் விட்டு. இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு இப்போ நான் கேலரி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது போல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு நீங்க கேலரி வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நீங்க கேலரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா நீங்க சேவ் பண்ண அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பாருங்க டுடேல இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் கார்ட்டூனா மாத்தின அந்த இமேஜஸ். ஓகே, 2 தடவை சேவ் பண்ணிருக்கேன். அதனால டபுளா காமிக்குது. ஓகே, இது போல வந்து பாத்தீங்கன்னா அழகான இமேஜ் நீங்க வந்து உருவாக்கிக்கலாம். உருவாக்கி நீங்க அழகா உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.